ஹாய்! மகாபலிபுரம்க்கு ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிருந்தோம். அத பத்தி பார்க்கலாம். சென்னை டூ மகாபலிபுரம் நாங்க பைக்ல தான் டிராவல் பண்ணியிருந்தோம். அரவுண்ட் 50 கிலோமீட்டர் இருந்துச்சு எங்க வீட்ல இருந்து. நாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஈசிஆர் ரூட் பிடிச்சு போனனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. போற வழியில ஒரு பிளேஸ்ல ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் இளநீ குடிச்சிட்டு போனோம். நாங்க மாமல்லன் பீச் ரிசார்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்க டைரக்டா அங்கேயே போயிட்டோம். இதுதான் ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ். இங்க ஸ்விம்மிங் பூல் அக்சசிபிலிட்டியும் இருந்துச்சு. வாங்க பீச் வியூவை பார்க்கலாம். இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மீட்டர்ஸ்ல பீச் அக்சசிபிலிட்டி இருக்கு. இதுதான் பீச் வியூ. இதான் லஞ்ச் பஃபே. நீங்க வேணா இதுக்கு பே பண்ணிக்கலாம், இல்ல தனியாவும் ஃபுட் ஆர்டர் பண்ணி செப்பரேட்டா வாங்கிக்கலாம். வாங்க இந்த ரிசார்ட்ல இருக்க ரூம்ஸை பார்ப்போம். இப்படிதான் ஒவ்வொரு காட்டேஜும் இருந்துச்சு. காட்டேஜுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் வேரி ஆகும். நாங்க பீச் வியூ ரூம் கேட்டிருந்தோம். இதான் எங்க ரூம். லஞ்சுக்கு நாங்க அங்கேயே செப்பரேட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரைட் ரைஸ் அண்ட் லாலிபாப் வாங்கியிருந்தோம். ரூம்லயே சர்வ் பண்ண சொல்லி கேட்டனால அவங்க ரூம்லயே கொடுத்துட்டாங்க.
லஞ்ச் முடிச்சுட்டு ரூம்ல கொஞ்ச நேரம் நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மகாபலிபுரம்ல இருக்க ஷோர் டெம்பிள் பார்க்க போயிட்டோம். டெம்பிளுக்கு போற வழியிலே டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டோம். பெர் ஹெட்டுக்கு 40 rupees. 4 பிளேசஸ் பார்க்கலாம். டைமிங் பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. டைமிங் வீடியோல இருக்கு. எக்ஸப்ட் சண்டே மற்ற எல்லா நாளும் பேட்டரி கார் அவைலபிள். நாங்கள் சண்டே போனனால எங்களுக்கு அந்த கார் பேட்டரி கார் ஃபெசிலிட்டி இல்லை. டெம்பிளுக்கு கொஞ்சம் வாக் பண்ணி போற மாதிரி இருக்கு. சம்மர்ல வெயில் அதிகமா இருக்கனால அம்ப்ரெல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இதான் ஷோர் டெம்பிள். இப்ப நாங்க ஷோர் டெம்பிள் மட்டும் பார்த்துட்டு ரிசார்ட்க்கு வந்துட்டோம். ஈவினிங் ரிசார்ட்ல இருக்க பீச்ல உட்காந்துட்டே ஸ்நாக்ஸ் அண்ட் டீ சாப்பிட்டோம். நாங்க பீச் வியூல ஸ்நாக்ஸ் கேட்டனால எங்களுக்கு பீச்லயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. வேணும்னா ரெஸ்டாரண்ட்லயும் சாப்பிடலாம், இல்லைன்னா பீச் வியூ பார்த்துட்டும் சாப்பிடலாம். அதுக்கு தனியா அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. பிரைவேட் பீச், ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக எங்கள் ஸ்டேகேஷன் என்ஜாய் பண்ணோம். நைட் டின்னருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஷாப்க்கு சாப்பிட போயிட்டோம்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் நாங்க பீச்சுக்கு தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சம்மர்ல நைட் பீச்சு காத்து அது கூட கொஞ்சம் சாங்ஸ் போட்டுட்டு நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். நைட் அப்படியே நாங்க கொஞ்சம் ரிசார்ட்டை சுத்தி பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் வச்சிருந்தாங்க. மார்னிங் 7K பஃபே வச்சிட்டாங்க. பட் நாங்க ஜஸ்ட் காஃபி அண்ட் டீ மட்டும் குடிச்சிட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். மார்னிங் பீச்ல ஒரு குட்டி வாக் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 11 போல நாங்க அங்கிருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். ஓவராலா எங்களுக்கு இந்த ஷார்ட் ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பீச் வியூல ரிசார்ட்டும் நல்லா இருந்துச்சு. நாங்களும் டைம் கிடைச்சனால நிறைய டைம் பீச்ல நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த ரிசார்ட்டோட பிரைஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.